ராமகிருஷ்ண ஹரி. இன்னைக்கு ஒரு முக்கியமான திவ்ய க்ஷேத்திரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தஞ்சாவூருக்கு தஞ்சாவூர்னு பேர் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தண்டகாசுரன் 2 அசுரர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கும்போது பராசர மகரிஷி இவர்களை அழிக்கணும்னு சொல்லி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. பெருமாளும் ஒரு அவதாரம் எடுக்கிறார். குன்று போல ஒரு அவதாரம் எடுக்கிறார். குன்றின் மேலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மணிக்குன்ற பெருமாள்ங்கிற திருநாமம், அந்த பேர்லேயே அங்கே காட்சி கொடுக்குறார் பெருமாள். அது ஒரு கோவில். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தஞ்சகாசுரனை அழிக்கிறதுக்காக சுவாமி நரசிம்மமூர்த்தியா அமர்ந்த கோலத்தில் அவதாரம் எடுத்து காட்சி கொடுக்குறார். அது ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. தஞ்சகாசுரன் சுவாமி கிட்ட சரணம் அடைஞ்சு மன்னிப்பு கேட்கிறார். உடனே சுவாமி அமர்ந்த கோலத்தில் நீலமேக பெருமாளா மனுஷ ரூபத்தில் காட்சி கொடுக்குறார். அப்படி அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கும்போது பெருமாள் வரமும் கொடுக்குறார். என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது தஞ்சகாசுரன் சொல்றான், என் பேர்லேயே இந்த ஊர் அமைஞ்சிருக்கணும்னு சொல்லி முதல் வரம் கேட்கிறான். அதனால தான் தஞ்சை அல்லது தஞ்சாவூர் அப்படின்னு பேர் வந்தது. இந்த 3 கோவிலும் சேர்ந்தது தஞ்சை மாமணி கோவில்னு பேரு. இந்த 3 கோவிலும் சேர்ந்து ஒரு திவ்ய தேசம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. இந்த நீலமேக பெருமாள் கோவில்ல லட்சுமி ஹயகிரீவ சன்னதி உண்டு. இந்த லட்சுமி ஹயகிரீவ சன்னதிக்கு நேர சுவாமி தேசிகருடைய சன்னதி உண்டு. சுவாமி தேசிகருக்கு லட்சுமி ஹயகிரீவர் பிரத்யக்ஷம். இவர் நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் லட்சுமி ஹயகிரீவர் மேல. இது வரைக்கும் இந்த கோவிலில் நிறைய பேர் குழந்தைகளுடைய படிப்புக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அவள் என்னென்ன பிரார்த்தனையோ அப்படியே நடந்திருக்கு. ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், நல்ல மார்க் எடுக்கிறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. இது அர்ச்சகர் சொல்லி நானும் என்னுடைய பொண்ணோட படிப்புக்காக இங்கே ஹயகிரீவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். மாமா ஏலக்காய் மாலையை சுவாமிக்கு சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த ஏலக்காய் மாலையை கொடுத்தார். அந்த மாலையை மாட்டிட்டு கழுத்தில் மாட்டிட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய மார்க் இருந்தது. என் பொண்ணு நிறைய மார்க் எடுத்தா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கிறது, படிப்பில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அது அப்படியே நடக்கிறது. இப்போ ஸ்ரீ செங்கமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோவிலுடைய சம்பரோக்ஷணம் நடக்க போகுது ஜூலை 14ஆம் தேதி 2025. இந்த சம்பரோக்ஷண திருப்பணி இப்போ வேகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பணிக்கு ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் எனக்கும் கிடைச்சது. இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் பள்ளியகரகாரம்னு ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கே இறங்கினா வெண்ணாற்றங்கரையில் நீலமேக பெருமாளுடைய கோவில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் பட்டாச்சாரியாருடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். நன்றி.